Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவாட்டை சுடு தண்ணியில போட்டு 5 minutes நல்லா ஊறட்டும். அப்பதான் கருவாட்டுல இருக்க முள்ளை ஈஸியா எடுக்க முடியும். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ சுடு தண்ணி ஊத்திட்டு நார்மல் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கருவாட்டுல இருக்க முள்ளை இந்த மாதிரி எடுத்துட்டு மீதி இருக்க கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் 10 சின்ன வெங்காயம் 5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் 8 மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதும் ஜாரில் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய், சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு அரை தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாட்டை போட்டு நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.